இன்றைக்கி நாம் குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதுவோம் என்ற பாடத்தில் 3ஆம் பாகத்தில் இருக்கிறோம். இதுவரைக்கும் நாம் தஜ்வீத் என்றால் என்ன என்பதை பற்றியும் தஜ்வீதிலிருந்து 2 சட்டங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று ஷத்து செய்யப்பட்ட மீம் மற்றும் நூனுடைய சட்டமான குன்னா, மற்றொன்று குத்துபுஜத் என்று சொல்லக்கூடிய கல்கலாவின் சட்டம். இந்த 2 சட்டங்கள் நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். அதைத் தொடர்ந்து தஜ்வீதின் சட்டங்கள். இந்த தஜ்வீதின் சட்டங்களில் ஏற்கனவே 2 சட்டம் நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் தஜ்வீத் குர்ஆனை வைத்து அதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் செய்யும் பொழுது தான் அது நமக்கு மிக எளிமையாக ஆகும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சட்டம் என்னன்னு சொன்னாக்கா, உச்சரிப்பில் கனமான மற்றும் லேசான எழுத்துக்கள். நாம் ஓதும் பொழுது அரபி எழுத்துக்கள் 28 எழுத்துக்களில் நாம் ஓதும் பொழுது அதில் இருக்கக்கூடிய உச்சரிப்புகள் என்பது ஒவ்வொரு எழுத்துக்கும் மாறுபடும். அதில் பொதுவாக பார்த்தோம்னாக்கா 2 வகையான உச்சரிப்புகள் இருக்கும். ஒன்று கொஞ்சம் கனமாக உச்சரிக்கக்கூடியது, மற்றொன்று சாதாரணமாக லேசாகவே உச்சரிக்கக்கூடியது. இந்த 2 வகையான உச்சரிப்புகள் என்பது மொழியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி. அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், இந்த எந்தெந்த எழுத்துக்கள் கனமான உச்சரிப்பை தரும், எந்தெந்த எழுத்துக்கள் லேசான உச்சரிப்பை தரும் அப்படின்றத இன்றைக்கி பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, உச்சரிப்பில் கனமான மற்றும் லேசான எழுத்துக்கள். உச்சரிப்பில் நம்ம படிக்கும் பொழுது அதனுடைய உச்சரிப்பை வைத்து கனமானதாக உச்சரிக்கிறதா லேசானதாக உச்சரிக்கிறதா என்பதற்காக 3 வகைகளாக இந்த சட்டத்தை பிரிக்கிறாங்க. கனமான உச்சரிப்புடைய எழுத்துக்கள்னு சொல்லி ஒன்று பிரிக்கிறாங்க, லேசான உச்சரிப்புடைய எழுத்துக்கள்னு சொல்லி ஒரு வகையை பிரிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த எழுத்துக்கள்லேயே சில எழுத்துக்கள் சில நேரத்தில் கனமான உச்சரிப்புடனும் சில நேரத்தில் லேசான உச்சரிப்புடனும் இருக்கும். ஒரு 7 எழுத்துக்களை கனமான எழுத்துக்கள்னு வச்சுருப்பாங்க. அந்த 7 எழுத்துக்களை தவிர்த்து மீதமுள்ள 21 எழுத்துக்களும் லேசான எழுத்துக்களாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் சில நேரங்களில் அந்த லேசான எழுத்துக்கள் கூட கனமாக உச்சரிக்கக்கூடும். அதுக்கான சட்டங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக கனமான உச்சரிப்புடைய எழுத்துக்கள் என்னன்றதை நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். ஏன்னா லேசான எழுத்துக்கள் என்பது 21 எழுத்து, அது நமக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கனமான எழுத்துக்கள் என்பது 7 தான். இந்த 7 நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா மிச்சமில்லை எல்லாமே லேசானது என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 7 எழுத்துக்கள் என்னன்னு சொன்னாக்கா, ஹா, ஸ்வா, துவா, குவா, துவா, கா, வா. எல்லாமே நான் ஃபத்தஹா வச்சு உச்சரிக்கிறேன். இந்த 7 எழுத்துக்கள் ஏன் கனமான எழுத்துக்கள்னு சொல்கிறோம்னாக்கா, எல்லாமே நம்ம நாக்கை மேல் பகுதியில் வைத்து அழுத்தமாக ஓதுவதனால இது கனமான எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இந்த எழுத்துக்களை மனப்பாடம் பண்ணுறதுக்கு 7 எழுத்துக்கள் தான் எளிமையாக மனப்பாடம் பண்ணலாம். அதுலேயும் மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்குனாக்கா பக்கத்தில் அதை வைத்து ஒரு வாக்கியமாக அதை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஹஸ்ஸ தாத்தின் கல், இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஹஸ்ஸ தாத்தின் கல், இதை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா இந்த 7 எழுத்துக்களையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம குத்துபுஜத் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 எழுத்துக்கள் கல்கலாவுடைய எழுத்துக்களை ஞாபகம் வைப்பதற்காக ஒரு சென்டென்ஸாக குத்துபுஜத் என்றதை சொன்ன மாதிரி இந்த 7 எழுத்துக்களை மனப்பாடமாக வச்சுக்கிறதுக்காக இந்த வாக்கியத்தை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும். இந்த கனமான உச்சரிப்புடைய எழுத்துக்கள் அரபிக்கில் இஸ்தேகலா என்று சொல்லுவாங்க. இஸ்தேகலா அப்படின்னா உயர்த்துதல்னு பொருள். ஆலானா உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். இஸ்தேலானா உயர்த்துதல். அப்போ இந்த எழுத்துக்களை நாம் படிக்கும் பொழுது ஹா, ஸ்வா, துவா அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? எல்லாமே வாயை குவித்து நாக்கை மேல் நோக்கி வைத்து உச்சரிக்கிறோம். அதனால தான் இந்த இஸ்தேலா என்ற பெயர் பெறுது. கீழே இந்த 7 எழுத்துக்களுக்கும் உதாரணமாக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹைர், ஹைருன்னு படிக்கக்கூடாது. ஹைர், ஹா, ஹைர். சொத்ரக, சொத்ரக, சத்ரகன்னு படிக்கக்கூடாது. சொத்ரக, ஸ்வா. தாலன்,
லால்லன்னு படிச்சிடக்கூடாது. தால்லன். அல் கோஷியா. கோ காஷியான்னு படிக்கக்கூடாது. கோஷியா. வாயை குவித்து கோஷியா. தாரிக். தாரிக்குன்னு படிக்கக்கூடாது. தாரிக். வல் கமர். கா கமர்னு படிக்கக்கூடாது. கமர். வல் கமர். லொன்ன. லா லன்னன்னு படிக்கக்கூடாது. லொன்ன. அப்போது இந்த 7 எழுத்துக்களும் கனமான உச்சரிப்புடைய எழுத்துக்களாக நாம் குரானில் படிக்கும் பொழுது இதை ஞாபகம் வச்சு படிக்கணும். இந்த 7 எழுத்தையும் ஹா, ஸ்வா, தாத், ஒயின், தா, காஃப், லா, இந்த 7 எழுத்துக்கள். இதை நம்ம எப்படி படிக்கக்கூடாது? ஹா, சா, தா, கா, தா, கா, லா அப்படி படிக்கக்கூடாது. எல்லாத்தையும் நாவை உயர்த்தி கனமான உச்சரிப்போடு வாயை குமித்து சொல்லணும். அதை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். சரிங்களா? அடுத்ததாக கனமான உச்சரிப்புடைய எழுத்துக்கள் 7 எழுத்துக்கள்ன்றத நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம். ஹஸ்ஸ, தாத்தின், கல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 எழுத்துக்கள். ஏன்னா இந்த பாடம் ஃபுல்லாக அந்த எழுத்துக்கள் மீண்டும் வரும். அதனால் அதை ஞாபகம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நல்லா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட அதை நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு வாங்க. லேசான உச்சரிப்புடைய எழுத்துக்கள். மீதமுள்ள எழுத்துக்கள் அனைத்தும் அந்த 7 எழுத்தை தவிர மிச்சம் இருக்க எல்லா எழுத்தையும் நம்ம லேசான உச்சரிப்போடு தான் உச்சரிக்கணும். இந்த லேசான உச்சரிப்புடைய எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இஸ்திஃப் ஆல் என்று சொல்லுவாங்க. இஸ்திஃப் ஆல் அப்படின்னாக்கா தாழ்த்துறதுன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாவை மேல் நோக்கி உயர்த்தி உச்சரிக்கிறதுனால அது கனமான உச்சரிப்புடைய எழுத்துக்களாக சொல்லப்பட்டது. இங்கே அதே மிச்சம் உள்ள எழுத்துக்களை நாவை கீழேயே தாழ்த்தி உச்சரிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே கீழே உதாரணத்துக்கு 5 எழுத்துக்களை மட்டும் இங்கே உதாரணமாக கொடுத்துருக்குறோம். மொத்தம் 21 எழுத்துக்கள் இருக்குது. எல்லாமே இதே மாதிரியாக ஃப்ளாட்டாக உச்சரிக்கிறது. ப, பா அப்படின்னு படிக்கக்கூடாது. ப, த, ஜ, ஜ, ச இப்படி சாதாரணமாக ஃப்ளாட்டாக படிக்கக்கூடிய எழுத்துக்கள். இதை என்ன பண்ணக்கூடாது? பா, தா, ஜா, ஜா, சா அப்படி என்ன பண்ணக்கூடாது? கனமாக உச்சரிக்க கூடாது. அப்போ இதை நம்ம வார்த்தையாக இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அல் பலத். அல் பலத் அவ்வளோதான். பலத் அப்படின்னு படிக்கக்கூடாது. தன்சீல். தன்சீல். ஜன்னாத்தின். ஜன்னாத்தின். ஜைத்தூன். ஜைத்தூன். சீனீன். சீனீன். இப்படி எல்லாமே ஃப்ளாட்டாக நாவை தாழ்த்தி உச்சரிக்கணும். கனமாக உச்சரிக்கக்கூடாது. அப்போ கனமான எழுத்துக்கள் லேசான எழுத்துக்கள் என்பது எது என்பதை இந்த 2 வகைகளையும் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வகையில் கனமான எழுத்துக்கள் 7 எழுத்துக்கள். லேசான எழுத்துக்கள் மீதமுள்ள 21 எழுத்துக்களும் லேசான எழுத்துக்கள். இதில் நல்லா நம்ம தெளிவாயிட்டோம்னு சொன்னாக்கா, இதில் நல்லா ஓதி பழகிட்டோம்னு சொன்னாக்கா, இதுக்கப்புறம் 3வது வகையான சில நேரத்தில் கனமாகவும் சில நேரத்தில் லேசாகவும் உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்களாக சில எழுத்துக்களை குறிப்பிடுறாங்க. இப்போ நம்ம லேசான எழுத்துக்கள் நிறைய எழுத்துக்கள் பார்த்தோம். கனமான எழுத்துக்களில் மாறாது. கனமான எழுத்துக்கள் எல்லாமே கனமாகவே தான் வரும். அங்கே லேசாக மாறாது. லேசான எழுத்துக்கள் மட்டும் மிச்சம் 21 எழுத்துக்கள் படித்தோம் இல்லையா, அதிலிருந்து சில எழுத்துக்கள், சில எழுத்துக்கள்லாம் நிறையெல்லாம் கிடையாது, குறிப்பிட்டு ஒரு 3 அல்லது 4 எழுத்துக்கள், அந்த சில எழுத்துக்கள் மட்டும் சில இடங்களில் கனமானதாக உச்சரிக்கப்படும். அந்த லேசான எழுத்து சில இடங்களில் கனமானதாக உச்சரிக்கப்படும். அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இந்த எழுத்துக்கள் சில இடங்களில் கனமாகவும் சில இடங்களில் லேசாகவும் உச்சரிக்கப்படும். இது மொத்தம் 4 வகைகளாக இருக்குது. இது மொத்தம் 4 வகைகளாக இருக்குது. ஒன்று மத்துடைய அலிஃப். மத்துடைய அலிஃப்னா நீட்டி ஓதுறதுக்காக ஒரு அலிஃப் படிப்போம் இல்லைங்களா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வலல்லீன் அப்படின்னு அந்த இழுக்கிறதுக்காக மத்துடைய அலிஃப் பயன்படுத்துவாங்க. அந்த மத்துடைய அலிஃப் அந்த எழுத்து. இரண்டாவதாக அல்லாஹ் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அல்லாஹ், அந்த வார்த்தையில் லாம் எனும் எழுத்து.
அந்த அல்லாஹ் அப்படின்ற வார்த்தையில் லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த லாம் வந்து அல்லான்ற வார்த்தையில் எந்த இடத்துல கனமாக உச்சரிப்பாங்க, எந்த இடத்துல லேசாக உச்சரிப்பாங்கன்றத கொடுத்துருக்காங்க. அடுத்தது இஹ்ஃபாவிற்கான குன்னா. இஹ்ஃபானாக்கா நம்ம அந்த சட்டத்தை படிப்போம், குன்னா மாதிரி தான் கிட்டத்தட்ட. குன்னாவுடைய எழுத்துக்கள் மீம் நூனை வச்சு நம்ம அழுத்தி படித்தோம் இல்லைங்களா. இஹ்ஃபாவுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அதாவது சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன், இந்த அதாவது எந்த எழுத்துக்கும் தன்வீன் வந்தாக்கா கடைசியில் இன்னுன்னு தான் நம்ம முடிப்போம். அன், பன், தன், சன், ஜன் அப்படின்ட்டு. அப்போ அங்கே என்னாவது நூன், சுக்குன் செய்யப்பட்ட நூனுடைய உச்சரிப்பு வருது. அதே போல் சுக்குன் செய்யப்பட்ட நூன் இன் அப்படின்ற சத்தத்தை நாம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. அதுதான் சுக்குன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனுடைய சட்டங்கள் எல்லாமே இஹ்ஃபான்னு சொல்லுவாங்க. அதை வைத்து இஹ்ஃபா, இத்காம் அந்த சட்டங்கள்லாம் வரும். அதை நம்ம அடுத்தடுத்த பாடங்களில் படிப்போம். அந்த தன்வீனுடைய எழுத்தும் தன்வீன் வைத்த எழுத்தும் சுக்குன் செய்யப்பட்ட நூனும் வந்துச்சுன்னு சொன்னாக்கா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய லேசான எழுத்துக்கள் என்பது இருக்கு இல்லையா, அதை வைத்து அந்த தன்வீனுடைய உச்சரிப்பு எப்படி மாறும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான்காவதாக ரா அப்படின்ற எழுத்து. ரா அப்படின்ற எழுத்து இருக்கு இல்லைங்களா அரபிக்கில், அந்த ரா அப்படின்ற எழுத்து வந்து கனமான எழுத்துக்களோட சேர்க்கலை. ஆனால் நான் இப்போ சொல்லும் பொழுது அதை ரா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கனமாக ஓதுற மாதிரியே தெரியுது இல்லையா. அது எங்கெல்லாம் கனமாக வரும், எங்கெல்லாம் லேசான எழுத்துக்களாக வரும் அப்படின்றத தான் இந்த 4 வகைகளையும் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடங்களில் பார்க்க போகிறோம். மத்துடைய அலிஃப், அலிஃபுல் மத், அலிஃபுல் மத். மத்துடைய அலிஃப்னா தெரியுது பாரு, கீழே எக்ஸாம்பிளில் இருக்குது பாருங்கள். அந்த அலிஃபுக்கு மேலே மத் இருக்குது பாருங்கள், அதுதான் மத்துடைய அலிஃப். இந்த மத்துடைய அலிஃப் எந்த இடத்துலலாம் கனமாக உச்சரிக்கணும், எந்த இடத்துலலாம் லேசாக உச்சரிக்கணுன்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் இல்லை. மத்துடைய அலிஃபின் உச்சரிப்பானது அதற்கு முன்னால் உள்ள எழுத்தின் உச்சரிப்பை கொண்டு மாறுபடும். அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்துடைய உச்சரிப்பை வைத்தான் அந்த அலிஃபையும் நம்ம உச்சரிக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். மத்துடைய அலிஃபானது அதற்கு முன்னால் உள்ள எழுத்து கனமான எழுத்தாக இருந்தால் அலிஃபும் கனமாக உச்சரிக்கப்படும். அவ்வெழுத்து லேசான எழுத்தாக இருந்தால் அலிஃபும் லேசாக உச்சரிக்கப்படும். அவ்வளோதான், சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 2 வேர்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது ரெண்டுத்துலேயுமே அந்த மத்துடைய அலிஃப்க்கு முன்னாடி ஜ, சீன் இந்த 2 எழுத்து தான் இருக்குது. ரெண்டுமே லேசான எழுத்துக்கள். அப்போது இங்கே நம்ம அந்த அலிஃபை படிக்கும்போது ஜஸ அப்படின்னு படிக்கணும். ஜஸ உன், ஜஸ உன், ஜஸ. ஜாவை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே போர்ஸில் அந்த அலிஃபையும் இழுத்துக்கணும். அவ்வளோதான். ஜஸா உன் அப்படி படிக்கக்கூடாது. ஜஸ உன். அடுத்தது நிச அக்கும், நிசா அக்கும்னு படிக்கக்கூடாது. நிச அக்கும். அவ்வளோதான். இந்த உச்சரிப்பை நாம் வந்து லேசாக படிக்கணும். அதே போல் அடுத்து 3 வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள். அந்த மத்துடைய அலிஃப்க்கு முன்னால் கனமான எழுத்துக்கள் 7 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு எழுத்து இடம்பெற்றிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வார்த்தையில் தா இருக்குது, 2வது வார்த்தையில் துவாத் இருக்குது, 3வது வார்த்தையில் ஹா இருக்குது. இப்போ முதல் வார்த்தை அதை படித்தோம்னாக்கா லித் தாஇஃபீன, லித் தாஇஃபீன, லித் தா, தா கனமாக உச்சரிக்கிறோம். லித் தாஇஃபீனன்னு படிக்கக்கூடாது. லித் தாஇஃபீன, லித் தாஇஃபீன. அடுத்தது அதாஅத், அதாஅத், அதா, தா அந்த கனமான உச்சரிப்போடு சேர்த்து அலிஃபையும் அதாஅத், அதா அப்படின்னு படிக்கக்கூடாது. அதாஅத் அப்படின்னு படிக்கக்கூடாது. அதாஅத் அந்த அலிஃபை என்ன பண்ணிக்கூடாது, ஃப்ளாட் ஆக்கிடக்கூடாது. அதாஅத்னு படிச்சிடாம அதாஅத். ஹாயிபீன், ஹாயிபீன், ஹா அப்படி படிக்கக்கூடாது. ஹாவை கனமாவையும் அலிஃபை லேசாகையும் படிக்காமல் ஹாயிபீன், ஹா, ஹாயிபீன், ஹாயிபீன் இப்படி அலிஃபை படிக்கும் பொழுது கனமாக படிக்கணும்.
இந்த 5 வார்த்தை தான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். அப்போ லேசான எழுத்துக்கு பின்னாடி அலிஃப் மத்துடைய அலிஃப் வந்தாலும் லேசாகத்தான் அந்த அலிஃபை படிக்கணும். கனமான எழுத்துக்கு பின்னாடி வந்தால் கனமாக அந்த அலிஃபை படிக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இது மத்துடைய அலிஃபின் சட்டம். மத்துடைய அலிஃப்னா கொஞ்சம் இழுத்து ஓதுறது. சரிங்களா? சரி, அடுத்தது அல்லாஹ் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அல்லாஹ் என்ற வார்த்தையில் உள்ள லாம், அந்த லாம் இருக்கு இல்லையா, அந்த லாமை நம்ம எப்படி படிக்கணும்? நம்ம சாதாரணமாக படித்தோம்னா அலிஃப் லாம் மீம் லாம் அப்படி ஃப்ளாட்டாக தான் படிப்போம். லாம் மீம் படிக்க மாட்டோம். அலிஃப் லாம் மீம் அப்படி படிக்க மாட்டோம். அலிஃப் லாம் மீம் அந்த ல அப்படின்றத சாதாரணமாக லேசான உச்சரிப்பில் தான் நம்ம படிப்போம். அப்போது அதே லாமு இந்த அல்லாஹ் அப்படின்ற வார்த்தையில் வரும் பொழுது கனமாகவோ உச்சரிக்கப்படும். அப்படி எந்த இடத்துல கனமாக உச்சரிக்கப்படும், எந்த இடத்துல லேசாக உச்சரிக்கப்படும்ன்றது தான் இதில் பார்க்க போகிறோம். அல்லாஹ் மற்றும் அல்லாஹும்ம என்ற வார்த்தைக்கு முந்தைய வார்த்தையில் உள்ள கடைசி எழுத்து ஃபதஹ் அல்லது வம்மா செய்யப்பட்டிருந்தால் அந்த லாமை கனமாக உச்சரிக்கணும். அதாவது அல்லாஹ் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த குரானில் ஓதுறோம் இல்லைங்களா, அதற்கு முன்னாடி உள்ள வார்த்தையில் கடைசி எழுத்து ஏன்னு சொன்னாக்கா அல்லாஹ் அப்படின்ற வார்த்தையை தனியாக படித்தோம்னாக்கா அந்த அலிஃபை படிப்போம். முன்னாடி உள்ள வார்த்தையோடு சேர்த்து படிக்கும் பொழுது அந்த அலிஃபை நம்ம படிக்க மாட்டோம். அப்போது அந்த அலிஃபை படிக்காதனால அந்த முன்னாடி உள்ள வார்த்தையில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்துடைய உச்சரிப்பை கொண்டு தான் அதை தொடங்குவோம். அதுக்காகத்தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள வார்த்தையுடைய கடைசி எழுத்துடைய உச்சரிப்பை கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அந்த உதாரணங்களை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அல்லாஹ் அப்படின்ற வார்த்தை இருக்குது. அப்போ அல்லாஹ்னு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் எழுத்துக்கு ஃபத்தஹா இருக்கிற காரணத்தால் அந்த லாமையும் கனமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அல்லாஹ், அல்லான்னு படிக்கல, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அப்படி படிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள், யஷா அல்லாஹ், யஷா அல்லாஹ், யஷா அல்லாஹ், அங்கேயும் லாவை கனமாக படிக்கணும். சுப்ஹானக்கல்லாஹும்ம, அல்லாஹும்ம, அல்லாஹ் அப்படி அழுத்தி கனமாக படிக்கணும். கடைசியில் பாருங்கள், காலுல்லாஹும்ம, காலுல்லாஹும்ம, இங்கே அந்த காலு அப்படின்னு இருக்க இடத்துல அந்த வாவு அடுத்த இருக்கக்கூடிய அந்த அல்லாஹும்மோடு சேர்றதுனால அந்த வாவு உச்சரிக்கப்படாது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய அல்லாஹும்மல இருக்கக்கூடிய அலிஃப் உச்சரிக்கப்படாது. அப்போது டைரெக்டாக என்ன பண்ணிடணும், காலுல்லாஹும்ம, காலுல்லாஹும்ம அப்படி ஓதும் பொழுது கனமாக அந்த லாமை உச்சரிக்கணும். இப்போ அல்லாஹ் என்ற வார்த்தையில் உள்ள லாமை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்தஹோ அல்லது லம்மோ பெற்றிருந்தால் அந்த அல்லாஹ் அப்படின்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய லாமை கனமாக உச்சரிக்க வேண்டும். இது இந்த சட்டம், லாமுக்குரிய சட்டம். அதுவே அந்த வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்து கெஸ்ரா செய்யப்பட்டிருந்தால் ஃப்ளாட்டாக சாதாரணமாக படித்தா போதும். அல்லாஹ் மற்றும் அல்லாஹும்ம என்ற வார்த்தையில் முந்தைய வார்த்தையில் உள்ள கடைசி எழுத்து கசர் செய்யப்பட்டிருந்தால் அந்த லாமை லேசாக உச்சரிக்கணும். பில்லாஹி, பில்லாஹின்னு படிக்கக்கூடாது. பில்லாஹி, பில்லாஹி, லில்லாஹி, லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி படிக்கிறோம் இல்லைங்களா, லில்லாஹின்னு படிக்கக்கூடாது. லில்லாஹி, லில்லாஹி, அல்ஹம்துலில்லாஹி, அல்ஹம்துலில்லாஹி, தீனில்லாஹி, தீனில்லாஹி, குலில்லாஹும்ம. அங்கே பார்க்கும்போது காலுல்லாஹும்மன்னு படித்தோம், உல்லா லாம அழுத்தமாக படித்தோம். இங்கே குலில்லாஹும்ம ஃப்ளாட்டாக படிக்கணும். அப்போது மத்துடைய அலிஃப் வரும் பொழுது முன்னாடி உள்ள எழுத்தை கவனித்து அந்த அலிஃபையும் கனமாகவோ லேசாகவோ மாற்றி ஓதணும். அல்லாஹ் என்ற வார்த்தையில் வரக்கூடிய லாம், அந்த லாம் ஆனது அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்தஹோ லம்மோ செய்யப்பட்டிருந்தால் கனமாகவும்,
கெசரா செய்யப்பட்டிருந்தால் லேசாகவும் ஓதணுன்றதை பார்த்துருக்கோம். இந்த 2 சட்டமும் கனமான எழுத்துக்கள், லேசான எழுத்துக்களில் லேசான எழுத்துக்கள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த சில எழுத்துக்கள் கனமாக ஓதக்கூடிய சட்டத்தை இங்கே பார்த்துருக்கோம். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஹ்ஃபாவிற்கான குன்னாவின் உச்சரிப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம். என்னது? சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பிறகு கனமான எழுத்துக்களில் இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அந்த சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனை கனமாக குன்னாவுடன் ஓதணும். அதாவது இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும். 2வது இருக்க வார்த்தையை பாருங்கள். அன் தாபாக், அன் தாபாக்கின் இருக்கா? இந்த இடத்துல சுக்குன் செய்யப்பட்ட நூன் இருக்குது. அதுக்கு அடுத்த வார்த்தையில் உள்ள ஃபஸ்ட்டு எழுத்து என்ன? அந்த கனமான எழுத்துக்களான 7 எழுத்துக்களில் ஒரு எழுத்து இருக்குது. அப்போது அந்த கனமான எழுத்துக்களை படிக்கும் பொழுது தோபாக் அப்படி படிப்போம். தோபாக், தோபாக் கனமாக படிப்போம். தபாக்குன்னு படிக்க மாட்டோம், தோபாக். அப்போது அந்த நூனையும் என்ன பண்ணணும்னா கனமாக குன்னா கொடுக்கணும். அன் தோபாக், அன் தோபாக்குன்னு படிக்கக்கூடாது, அன் தோபாக்குன்னு படிக்கக்கூடாது. அன் தோபாக், அன் தோபாக். இப்படி கனமாக அந்த நூனை உச்சரிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு வார்த்தையிலையும் பாருங்கள். நம்ம அதை படிக்கும் போது எப்படி படிக்கணும்? ஃபல் யன்லூரி, ஃபல் யன்லூரி, அந்த கனமாக கூட யன்லூரி அப்படி படிக்கக்கூடாது, யன்லூரி அப்படி படிக்கக்கூடாது. ஃபல் யன்லூரி, ஃபல் யன்லூரி. கொஞ்சம் குன்னா கொடுக்கணும். இது இக்ஃபாவுடைய சட்டம். குன்னா கொடுக்குறதுன்றது அது நம்ம இக்ஃபாவுடைய சட்டத்தை படிக்கும் போது இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, குன்னா கொடுக்கணும் அந்த இடத்துல அப்படின்றத. ஃபல் யன்லூரி, ஃபல் யன்லூரி. லா இருக்கிறதுனால ஃபல் யன்லூரி. கடைசியில் பாருங்கள். சாதாரணமாக அதை நம்ம என்ன படிக்கக்கூடாது? சஃபன் சஃபா அப்படின்னு படிக்கக்கூடாது. சஃபன் சஃபான்னு படிக்கணும். சா இல்லை, ஸ்வா. சொஃபன் சொஃபா, சொஃபன் கனமாக கொடுக்கணும். சொஃபன் சொஃபா, சொஃபன் சொஃபா. இது தன்வீன். சொஃபனுன்றதுல தன்வீன் இருக்குது. தன்வீன்னாக்கா அதுவும் ஒரு நூனுடைய சவுண்டு. அன் இன் உன் அப்படி படிக்கிறோம் இல்லையா? அந்த நூனுடைய சத்தம்ன்றதுனால இங்கேயும் கனமாக குன்னாவின் உச்சரிப்போடு படிக்கணும் இந்த குன்னாவை. அப்போது இந்த இஹ்ஃபாவிற்கான சட்டத்தில் அந்த நூனுக்கோ தன்வீனுக்கோ பிறகு கனமான எழுத்துக்கள் வந்தால் மட்டும்தான் அந்த நூனையும் தன்வீனையும் கனமாக படிக்கணும். அதுவே அந்த நூனுக்கும் தன்வீனுக்கும் பிறகு வரக்கூடிய எழுத்துக்கு லேசான எழுத்துக்களாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த நூனையும் லேசாக குன்னா கொடுத்து படிக்கணும். குன்னான்றது இங்கே கண்டிப்பாக கொடுக்கணும், ஏன்னா அது இஹ்ஃபாவுடைய சட்டம். சரிங்களா? சரி. சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பிறகு லேசான எழுத்துக்களில் இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அந்த சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனை லேசாக குன்னாவுடன் ஓத வேண்டும். லேசான எழுத்து மாதிரி குன்னாவோட சேர்த்து ஓதணும். எப்படி அப்படின்னா மின் ஷர்ரி. இங்கே என்ன பண்ணக்கூடாது? மின் ஷர்ரின்னு படிக்கக்கூடாது. மின் ஷர்ரி. யுன் யுன் அப்படின்னு அழுத்தாம யுன்ஃபஹு, யுன்ஃபஹு, யுன்ஃபஹு. இத்ஆமுன் ஃபீ, இத்ஆமுன் ஃபீ, இத்ஆமுன் ஃபீ. அந்த லேசான உச்சரிப்பு என்பது வரணும். யதீமன் ஸா, யதீமன் ஸா. இஹ்ஃபாவிற்கான குன்னா வந்துச்சுன்னு சொன்னாக்கா அதுக்கு பின்னாடி உள்ள எழுத்து கனமான எழுத்துக்கள்லேருந்து ஒரு எழுத்தாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதை கனமாக, அந்த நூனை கனமாகவும், லேசான எழுத்துக்களில் ஒரு நாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த நூனையும் தன்வீனையும் லேசாகவும் உச்சரிக்கணும். அப்போ லேசான எழுத்துக்கள் வரும் பட்சத்தில் அதை கனமாக ஓதக்கூடிய சட்டமாக இப்போ 3 பார்த்துருக்கோம். 1 மத்துடைய அலிஃபு, அடுத்தது அல்லாஹ் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய லாமுடைய சட்டம், 3வதாக இக்ஃபாவிற்கான குன்னாவின் உச்சரிப்பு. இந்த 3 பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக ரா என்ற எழுத்திற்கான உச்சரிப்பு சட்டம். ரா என்ற எழுத்திற்கான உச்சரிப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் டீட்டெயில்டாக வரும்.
டீட்டெயில்டானா ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சம் விலாவரியாக வரும். அது இதுலேயே நம்ம பார்க்காம இப்போ வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்த அந்த சட்டங்கள் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் அதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் ராவுடைய எழுத்திற்கான உச்சரிப்பு சட்டம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம்.